ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபயாஸ் ஹோம் குக்கிங். சம்மர் டைம் வந்தாலே குழந்தைங்கள்லாம் ஐஸ்கிரீம் கேட்பாங்க. அது வீட்டிலையே நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி அகரகர் 50 கிராம் எடுத்திருக்கேன். 50 கிராம் அகரகர் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம திக்காக காய்ச்சிக்குவோம் நல்லா. அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் தர்பூசணியை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஜூஸ் மாதிரி அடிச்சுக்குவோம். சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. நம்ம ஜூஸை ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம ஐஸ் சாப்பிட்றப்ப நம்ம வாயில் அது தென்படும். அது ரொம்ப நல்லா இருக்கும். நான் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பழம் கொஞ்சம் இனிப்பாக இருக்குனால நான் 2 டேபிள் ஸ்பூன் போதும், அதனால் சேர்த்துருக்கேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேறு பவுலில் மாற்றி நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஐஸ்கிரீம் மோல்டு இருந்துச்சுன்னா அதில் ஊற்றுங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் பவுல் இல்லாட்டி டம்ளர் இந்த மாதிரி இதில் நீங்கள் ஊற்றி நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கலாம். நான் இந்த ஐஸ்கிரீம் பவுல் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இதில் எல்லாத்துலேயுமே அவைலபிள் இருக்குது. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கி இதை ட்ரை பண்ணுறேன். சூப்பராக இருக்குது, குவாலிட்டியும் நல்லா இருக்குது. இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணிக்குவோம். எல்லாத்துலேயுமே நம்ம ஃபில் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம், நான் நைட்டு 8 மணிக்கு வச்சேன். ஈவினிங் எடுக்க மறந்தாச்சு. அதுக்கப்புறம் கிட்ஸ் எல்லாம் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு, ஐஸ்கிரீம் ஊற்றி வச்சோமே என்ன ஆச்சுன்னு தெரிலையே அப்படின்ட்டு. அப்புறம் ஈவினிங் 5 மணி ஒரு 5:30 மணிக்கு எடுத்து பார்த்தோம். ஐஸ்கிரீம் சூப்பராக வந்துருந்துச்சி. நம்ம இந்த ரோட்டில் குச்சி ஐஸ்லாம் விற்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லாமே ஐஸ்கிரீம் மோல்டில் ஃபில் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃப்ரீசரில் வச்சு நம்ம ஒரு 8 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம். சூப்பரான ஒரு ஐஸ் கிடச்சிச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது சம்மருக்கு நல்லா ஒரு சில்லுன்னு ஒரு ரெசிபி. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.